12 ராசிகள்லேயே அதிக அளவு உழைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களை சொல்லலாம். உழைப்பை அதிகமாக போடுவாங்க. உழைப்பை அதிகமாக போட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பெருமையை காப்பாற்றக்கூடியவங்களும் இந்த கும்பராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. பெரிய மனிதர்களை பார்த்தா அப்படி மதிப்பு கொடுப்பாங்க. சமுதாயத்தை முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதிக அளவு உழைப்பை போடக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று இந்த ஊரை மாற்றி ஆகணும், இந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சமுதாய பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையுமே இவங்க இறங்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய இவங்க கிட்ட இருக்கிற ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒன்று செய்யணும், எதிர்கால சன்னதிக்காக நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு குணமுடைய ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் நம்ம ஒரு பாராட்டுக்குரிய நபராக இருக்கணும். கெட்ட பேர் எந்த இடத்துலையும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், தொழில்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் ராசிநாதன் என்பதனால எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணனா நல்லா இருக்க முடியும், எதிர்காலத்தில் இந்த தொழில் செஞ்சால் எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்தை பற்றி அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ராசியில் சனியும் ராகுவும், உங்களுடைய ராசி அதிபதியை ராசியில் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், சப்தமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என கிரக அமைப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் பணவரத்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். எதிர்பார்த்த உதவி இந்த ஒரு பக்கம் கிடைச்சாலும் கூட செலவுகள் டக்கு டக்குன்னு வரும். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை கொடுக்கும். துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க, அது மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி எதை பற்றியும் முன் யோசனை இல்லாமல் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மைனஸாக அமையும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க, அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். தேவையற்ற இடமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். தேவையற்ற இடமாற்றம்லாம் உங்களுக்கு வரும். நீங்களே கூட ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா விரும்பத்தகாத இடமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக இருக்கவங்க, சொந்தமாக தொழில் தொடங்கிட்டு இருக்கவங்க, சொந்தமாக ஒரு தொழில் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உயர்ந்து நிற்பீங்க. தன்னை சார்ந்தவனும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க. சமூக அக்கறையோடு நம்ம உயர்ந்துட்டோம், நம்மளை சார்ந்து இருக்கிற நம்மளுடைய உறவுகளும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமூக அக்கறையோடு இந்த காலகட்டத்தில் பாடுபடுவாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறிய அளவு ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் வரும். எதிர்பாலினத்தவரோட நட்பு ஒரு சில இடத்துல கேடா முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் கொஞ்சம் வந்துடும். அதனால் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக ஒரு சில மாணவர்கள்லாம், அந்த கும்பராசி மாணவர்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வெளியில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த வெளியில் சரக்குகள் அனுப்பும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்புங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வெளியில் கொண்டுட்டு போகிறவங்க அந்த வெளியில் சரக்கு அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செஞ்சாலும் கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேகம், விவேகம் இது 2 இருந்ததுன்னா தான் சாதகமான பலன் கிடைக்கும். வேகம் மட்டும் இருந்தது, விவேகம் இல்லை அப்படின்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சக ஊழியர்கள் முன்னால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும் இந்த காலகட்டத்தில் அந்த மெத்தனமாக இருக்கிறத விட்டுட்டு கடுமையாக கொஞ்சம் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமில்லாமல் இறங்குற செயல்பாடுகள் கொஞ்சம் தடையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க சக வேலையாட்கள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்கு தேவையான பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல செலவை அதிகப்படுத்தும். சகோதரர் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலரால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் வரும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நல்லது. பெருசாக கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படாது. பெருசாக கருத்து வேறுபாடு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மனம் விட்டு பேசினீங்கன்னாவே பெருசாக கருத்து வேறுபாடு எதுவுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசினீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் பெருசாக வளர விடாமல் ஓரளவுக்கு சமாளிச்சிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் மனம் துணிச்சலோடு இறங்குவீங்க. இந்த மனம் துணிச்சலோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு இறங்குற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போதே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில புதிய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். அது ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நீர்ப்பாசன வசதியெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்தெல்லாம் முயற்சி பண்ணி தடையாக இருந்ததோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். கொள்முதல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதோட கூட இந்த கொள்முதல்லாம் செய்யும்போது கரெக்டாக இருக்கா, தரமானதாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அரசு மானியத்திற்காக ஒரு சிலர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஆர்டர்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இறங்குனீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அமையும். சக மாணவர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. திட்டமிட்டு பாடங்களை படிங்க. மதிப்பெண் அதிகமாக பெறத்துக்கான சூழ்நிலை அமையும். அதே மாதிரி பாடங்களை படித்தா எனக்கு தூக்கம் வருது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா பாடங்களை எப்படின்னா
தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள், அல்லது பெற்றோர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம். உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சிவபெருமானை வழிபட்டுட்டு இந்த சிவபெருமான் ஆலயத்தை ஒரு 9 முறை வலம் வந்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட நாங்கள் சொன்ன முன்னோர்கள் வழிபாடு, வீட்டில் கோபூஜை செய்கிறது, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.